வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். சவுதி அரேபியாவில் மெட்ரோ பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது. முதல் நாளில் அதிகூடிய மக்கள் பார்வை நிமித்தமாகவும் அதிகூடிய பயணிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ரியாத்தை பொறுத்தமட்டில் சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் ஒரு வெற்றியளிக்கும் திட்டங்களில் ஒன்றாக மாறி வருகிறது. முதல் நாளிலே கூட்டம் களை கட்டியது. ரியாத் நகரில் மெட்ரோ ரயில் துவக்கப்பட்ட முதல் நாளில் ஓட்டுநர்களின்றி தானியங்கி முறையில் இயங்கும் மெட்ரோ ரயில் இது. முதல் நாளே பயணிகள் கூட்டத்தினால் ரியாத் மெட்ரோ களை கட்டியிருக்கிறது. பல்வேறு உறவுகளும் நண்பர்களும் இதை ஒரு சுற்றுலா தலமாக சென்று பார்வையிட்டும் வந்துள்ளனர். நீண்ட தூரம் பயணிப்பதற்கு ஒரு சிறந்த போக்குவரத்து மையமாகவும் இந்த மெட்ரோ நிலையம் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இந்திய வரலாற்றில் மாறாத கருப்பு நாள் டிசம்பர் 6 இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் விசேட அறிக்கை ஒன்று. வழிபாட்டு உரிமை வக்பு சொத்து பாதுகாப்பு இணையவழி கருத்தரங்கம் வருகின்ற 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை டிசம்பர் 6ஆம் திகதி இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக சூம் வழியாக இவை இடம்பெற இருக்கிறது. ஆகவே ஸ்கேன் செய்து சூம் ஆப்ஸ் வழியாக இணைந்து கொள்ளலாம். குறிப்பாக மாலை 7 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. அக்கிரவு மணி நேரம் இரவு 8 மணி என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். இந்திய நேரம் 9:30 தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலம் சவுதி அரேபியா. குறிப்பாக அனைத்து வளைகுடா மண்டல தலைவர்கள் தாயகத்திலிருந்து இணைய வழியாக சிறப்புரை ஆற்றுவார்கள் என்பதையும் அறிய தருகின்றோம். இதே நேரத்தில் யவஹருல்லா அவர்களும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சத்யா துணை பொதுச் செயலாளர் மறுமலர்ச்சி திமுக இழந்ததை மீட்க இருப்பதை காக்க இணையத்தில் திரள்வோம் என்று அழைப்பை விட்டிருக்கின்றார்கள். இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலம் சவுதி அரேபியா. இலங்கையிலிருந்து மக்கா சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இன்றுடன் 50 வருடங்கள் பூர்த்தி. இலங்கை வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்து இடம்பெற்று 50 வருடங்கள் பூர்த்தியிட்டு நோட்டன் பிரிட்ஜ் விமல சுரேந்திரா நீர்த்தேக்கத்தின் அருகில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபியில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவுகூறி 1 நிமிடம் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் மற்றும் முச்சக்கரவண்டி சங்க உறுப்பினர்கள் இணைந்து இந்த நிகழ்வுகளை ஒருங்கமைத்தனர். டிசம்பர் 4ஆம் திகதி 1974ஆம் ஆண்டு இன்றைய தினம் மார்டின் ஈர் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான DC-8 என்ற விமானம் இந்தோனேசியாவின் சுரேவியார் விமான நிலையத்திலிருந்து மக்காவை நோக்கி பயணித்துக் கொண்ட நிலையில் இரவு 10:10 அளவில் நோட்டன் பிரிட்ஜ் 7 கன்னியர்மலை உச்சியில் மோதியதில் அதில் பயணம் செய்த 182 பேர் மற்றும் 9 ஊழியர்கள் உயிரிழந்தனர். இந்த விமானத்தின் ஒரு டயர் நோட்டன் பிரிட்ஜ் விமல சுரேந்திரா நீர்த்தேக்கத்தின் அருகில் நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ்ப்பகுதியில் ஊழியர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது நினைவுடன் முன் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி இறந்தவர்களுக்கு 1 நிமிட மௌனாஞ்சலியும் செலுத்தியிருந்தனர். சவுதி அரேபியா சென்றிருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி உற்சாக வரவேற்பு. அரசுமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி மேக்ரோன். இமானுவேல் மேக்ரோனை ரியாத் ஹிங்காலி சர்வதேச விமான நிலையத்தில் முகமது இப்னு சல்மான் வரவேற்றுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள அரசியல் போர் பதற்றங்கள் காரணமாக இந்த சந்திப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்ப்புகூறல் வழங்கப்பட்டிருக்கின்றது. யஹாரா ரவுதா பகுதிகளில் குறைந்த மாத வாடகைக்கு பெட் ஸ்பேஸ் உள்ளது. இதே நேரத்தில் விஃபி வசதிகளும் இருக்கின்றதாகவும் சொல்லியிருக்கின்றனர். தமிழர்கள் மலையாளிகள் மட்டும் தொடர்பு கொள்ளும்படியும் வேண்டி நிற்கின்றோம். தொடர்பிலக்கம் 05 30 55 01 02. ஹவுஸ் டிரைவர்கள் 4 மாதங்களுக்கு தேவை என்றும் தொடர்பிலக்கம் 05 38 68 99 74. இலங்கை தூதரகத்தின் நினைவூட்டல் அறிவித்தல் ஒன்றோ. இலங்கையர்களாகிய நீங்கள் சவுதி அரேபியாவில் ஏதாவது பிரச்சனைகள் நிமித்தம் சந்தித்திருந்தால் அல்லது அந்த பிரச்சனை விடுபட வேண்டுமாக இருந்தால் இலங்கை தூதரகம் நாளைய தினம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை தூதுவருடன் சந்திப்புக்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடன் நேரடியான தொடர்பிலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உரையாடல்கள் மூலம் தீர்வுகளுக்கு
பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பிலக்கம் 0567744748. இமோ ஊடாகவும் அழைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது நேரடி அழைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். பிரச்சினைகளை சந்திப்பவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முற்பகல் 9:30 தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரை அலையுங்கள். வளைகுடா நாடுகளின் தொன்மையான சங்கமம், பக்ரைன் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஒப்பற்ற தமிழ் சங்கமுமான பாரதி தமிழ் சங்கம் தலைவருமான தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வகை சூடிய பல்லம் பசீர் அவர்களை சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் கிழக்கு மண்டல தலைவர் சரவணன் பெரியசாமி அவர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். பல நண்பர்களுடைய கேள்விகளில் இதுவும் ஒன்றாக கடந்து செல்கின்றது. உண்மையில் சவுதி அரேபியாவில் தற்சமயம் ஹுரூப் நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய நிலைகளை சரி செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜனவரி 29 இறுதி திகதி என்பதையும் மறந்துவிட வேண்டாம். ஆனால் இது வீட்டு தொழிலாளர்களுக்கு பொருந்தாது. ஆகவே நீங்கள் கம்பெனிகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ வீட்டு தொழிலாளர்கள் தவிர்ந்த வேறு இடங்களில் பணிபுரிபவர்கள் நீங்கள் ஹுரூப் நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் வழக்கு நிலைகள் சாதாரணமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி சின்ன சின்ன வழக்குகள் இருந்தால், இதை குறிப்பாக பாரதூரமான வழக்குகள் இருந்தால் நீங்கள் மாற்றியமைத்து கொள்ள முடியாது. சின்ன வழக்குகள் இருந்தால் நீங்கள் மாற்றியமைத்து கொள்ளலாம். ஆகவே ஹுரூப் நிலையில் இருக்கும் தொழிலாளர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வாங்கள். நேற்று கூட ஜெயராஜ் என்று நினைக்கின்ற ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தார். என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் கம்பெனியில் வேலை செய்தேன், கம்பெனியை விட்டு வெளியே வந்துவிட்டேன், வந்து 3 வருடங்கள் முடிந்து விட்டது, எனக்கு பயணத்தடை இருக்கின்றது. குறிப்பாக நான் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தி மாற முடியுமா, எவ்வித பிரச்சனையும் இல்லையா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் மாறுவதற்குரிய சந்தர்ப்பங்களாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக மாற்றியமைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக ஹுரூப் நிலையில் இருப்பவர்களுக்கு பயணத்தடை இருக்கும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 77 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட இருக்கின்றது. இதன் காரணமாக வரும் நாட்களில் இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சாதாரணமாக இப்போது 77 ரூபாய் சென்று கொண்டிருந்தால் வருங்காலத்தில் 85 ரூபாய் தாண்டி பயணிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தற்சமயம் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் இந்த பெறுமதிகள் மாற்றம் உண்டோ. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நேற்றைய கொமன் விவரங்கள் அனைத்தையும் நாங்கள் படித்திருந்தோம். ஒருவர் மட்டும் கேள்வி கேட்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தபடியாக அந்த இலங்கை தூதரகம் சார்பாக நாளைய தினம் இலங்கை தூதருடன் பிரச்சனைகள் சம்பந்தமாக உரையாடும் இருக்கும் நண்பர்கள் அந்த நேரத்தில் தொடர்புகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளுடைய தீர்வுகள் காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி.